ரேகா வந்து சிந்து கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ தான் இந்த தப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதி சைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற, அவங்க தான் கேட்குறாங்கல்ல நீ செஞ்ச தப்பெல்லாம் இதில் எழுதியிருக்கு, சைனை போட்டு கொடு. இதுக்கப்புறமா என் வாழ்க்கையிலையும் சரி சிவா வாழ்க்கையிலும் சரி தலையிடவே கூடாது, வழிக்கே வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. ஸ்னேகா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்குமே நாங்கள் மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன். முக்கியமான வேலை இப்போது ஸ்னேகா வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க உன் மேலே கொடுத்த கேஸை. அதனால் உன் மேலே கேஸும் நிற்காது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நான் உன்னை விட்டுறேன் வெளியே, நீ வந்து சைன் போட்டு மட்டும் கொடுத்துரு, உன்னை இப்போவே நீ போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க. என்ன நின்றுக்கிட்டே இருக்க, புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க, கையில் வாங்குறாங்க. அதை வாங்கிட்டவங்க அப்படியே பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்துட்டு அதை அப்படியே கிழிச்சு போடுறாங்க. அடிச்சு அடிக்கிறாங்க. ரேகா, எவ்வளோ திமிர் இருந்தால் நான் கொடுத்த பேப்பரை ஏன் கடு முன்னாடி கிழிச்சு போடுவேன், அதுவும் எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக ரேகா அடிக்க போகிறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க நம்ம வந்து பைரவி. பைரவி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. நீ எதுக்கு உள்ளே வந்த, உன்னை யார் உள்ளே வர சொன்னது அப்படின்னோடனே நாங்களும் கூட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா கலெக்டர் வந்திருக்காங்க. கலெக்டரை பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணுறாங்க. ரேகா, உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, நான் எப்படி ஒரு பொண்ணை வந்து கூட்டின்னு வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவீங்க, அவள் மேலே எந்த தப்புமே இல்லை, எப்படி கூட்டின்னு வந்தீங்க, எதுக்காக கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னா, மேடம் இல்லை மேடம், அவங்க அந்த பொண்ணு மேலே வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, சிந்து மேலே, ஸ்னேகா தான் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா விசாரிங்க, விசாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிச்சு தான் விசாரிப்பீங்களா, அவங்கள இந்த நிலைமைக்கு பண்ணுறதுக்கு உங்களை யாருக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது, சட்டத்தை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதீங்க, நீங்கள் பெரிய செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க. அதை கேட்டு ரேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் இல்லை மேடம், இந்த சிந்து வந்து பொய் சொல்கிறா, பொய் சொல்லிகிட்டே இருக்கா, தொடர்ந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, கவர்மெண்ட் பேப்பர்லாம் பாருங்கள் எப்படி கிழிச்சு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, பின்ன நீங்கள் ஒத்துக்க சொல்லி இல்லாததை ஒத்துக்க சொல்லி வந்து கையெழுத்து வாங்கணும்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அவள் வீட்டுக்காருக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுன்ட்ருக்கா, இந்த மாதிரி பொண்ணை இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இதெல்லாம் நியாயமா, ஸ்னேகா நீங்கள்லாம் வந்து ஒரு டாக்டரா, ஒரு உயிர் வந்து இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு டாக்டரே கிடையாது அப்படின்னோடனே ஸ்னேகா பார்க்குறாங்க. மேடம் அவள் போய் சொல்கிறா மேடம், நம்பாதீங்க மேடம், அவள் போய் சொல்கிறா, உண்மை சொல்கிறா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விசாரணைக்கு கூட்டின்னு வந்து இப்படி தான் அடித்து துன்புறுத்துவீங்களா, உங்களுக்கு இந்த ரைட்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு கமிஷனர் வராரு. ரேகா, சிந்துவை ரிலீஸ் பண்ணுங்கள் சார். எப்படி சார் முடியும், அவள் இன்னும் வந்து உண்மையை ஒத்துக்கலை சார், இங்கே பாருங்கள் ரிலீஸ் பண்ணால் பண்ணுங்கள், சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேகா, உடனே வந்து இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணலை, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு கலெக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேகா, மேடம் இவளை பற்றி உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எல்லாமே தெரியும், சிந்து யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு அப்பாவி, அவள் வீட்டுக்காரு மேலே இருந்த அன்பால் அவள் என்ன வேணாலும் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அவளால் தான் இந்த டாக்டர் வந்து இன்றைக்கி வந்து இருக்கார், இல்லைனா இவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கவே மாட்டேன், இப்படிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமாக நடந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. அதனால் ரேகா வேறு வழி இல்லாமல் சிந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து வந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு வெளியே போகிறாங்க. சிந்துவோட நிலைமையை பார்த்து அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து ஒன்று அடித்தாங்களாம்மா, இப்படி ஆயிடுச்சு, என்னடா சிவா இப்படி நடந்திருக்கு, நீ அமைதியாக தான் இருந்தியா, இப்படி சிவா உன்னால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது சிந்துவோட நிலைமை அப்படின்னு. பின்ன அவர் எப்படி இருப்பார், அவர் தான் அந்த ஸ்னேகா கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டாரு, அதனால தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பைரவி. அதை கேட்டு வந்து அமைதியாக இருக்கார் சிவா. உடனே வந்து சிந்து வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது சிந்து வந்து அப்படியே வந்து சிவாவே பார்த்துட்டு இருக்காங்க. சிவா சிந்துவை பார்க்குறாரு. உடனே வந்து நீ என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் விட்டு தர மாட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சிந்து போகிறாங்க. இங்கே வந்து எல்லாரும் சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவா வந்து அப்படியே பார்த்து நிற்கிறார். ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி நடந்துருச்சு.